ஓம் கணேசாய நமக. பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். சனிப்பெயர்ச்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் கொண்டாட்டமான ஒரு காலம். சனிப்பெயர்ச்சி ஆனது 7.5 வருஷமாக படாத பாடு படுத்திட்டு வந்த சனி ஒரு கழிஞ்ச 3வது மாதத்தில், போன வருஷம் 3வது மாதத்துலேயும் கூட ஒரு மாற்றம் ஏற்பட்ட பின் மீண்டும் 7.5 தொடங்கியது. அதாவது மழை விட்டும் தூவானம் விடவில்லை என்ற கதையில் தொடங்கிச்சு. அத்தனை சிரமங்களையும் தாங்கி வாழ்க்கையை ஓட்டுவது என்பது ரொம்ப ரொம்ப சிரமமான காரியமாக இருந்து வந்துச்சு. இப்போது அந்த டிசம்பர் 20ஆம் தேதி அன்று முழுமையாக சனிப்பெயர்ச்சி ஆகி 3ஆம் இடத்துல அவர் சொந்த வீட்டில் ஆட்சி மூலத்திரிகோணமாக அமர்ந்து விட்டார். 2ஆம் இடத்துல இருந்ததும் ஆட்சி வீடு தான், அதைவிட வலிமையான வீடாக 3ஆம் வீடு. 3ஆம் வீடு என்பது சனிக்கு 3 என்பது வலுவானது, அதையும் விட ஆட்சி மூலத்திரிகோணம் என்பது அதையும் விட வலுவானது. ஒரு உச்சத்தில் இருந்து என்ன பலனை கொடுக்க வேண்டுமோ அவ்வளவு பலன்களையும் அள்ளி கொடுக்க கடமைப்பட்டவராக இருக்கின்றார். அதாவது எவ்வளவு துயரத்தை கொடுத்ததோ அதுக்கு மும்மடங்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவராக அவர் எப்பயுமே இருப்பார். ஒரு அடி அடித்தாச்சுன்னு சொன்னால் ஒரு 100 ரூபாய் இல்லை, 1000 ரூபாய் கொடுக்கக்கூடியவர் தான் அந்த சனி. அப்படிப்பட்ட அந்த சனி பெயர்ச்சியினுடைய பலன்களை நாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்வைக்கு என்ன பலன். ஏன்னா யோகம் ஒரு பக்கம் கொடி கட்டி பறக்கட்டும், அது நம்ம வேண்டான்னு சொல்லலாம், அதுக்கு தான் நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறோம். யோகம் வருதோ இல்லையோ, சங்கடங்கள் விலகி விட்டது, அது ஒரு முக்கியமான சமாச்சாரம். யோகம் வர்றது அப்புறம் இருக்கட்டும்ப்பா, சங்கடம் விலகிருச்சா ரைட்டு விடு அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. ஏன்னா அவ்வளவு பாடுபட்டாச்சு. அடித்து துவைச்சி புழிஞ்சு காயெடுத்து இஸ்திரி போட்டு வச்சிட்டார். அப்போ இப்போ நீங்கள் மிகவும் ஜொலிப்பாக இருக்கின்றீர்கள். அந்த ஜொலிப்பு இந்த பார்வையின் பலன் என்ன அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குது. எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் இடத்து பார்வை உண்டு. இந்த செவ்வாய்க்கும் சனிக்கும் மட்டும் ஸ்பெஷல் பார்வையாக கொடுக்கப்பட்டிருக்கு. செவ்வாய், வியாழன், சனி 3 பேருக்கும் ஸ்பெஷல் பார்வை உண்டு. செவ்வாய்க்கு 4ஆம் பார்வையும் 10ஆம் பார்வையும் உண்டு. அதே போல் செவ்வாய்க்கு 4, 7, 8 அப்படிங்கிறது அவருடைய பார்வை. 4ஆம் பார்வை ஸ்பெஷல் பார்வை, 8ஆம் பார்வையும் ஸ்பெஷல் பார்வை. சனிக்கு 3, 7, 10 ஆக 3ஆம் வீடும் 10ஆம் வீடும் ஸ்பெஷல் பார்வை. குரு பகவான் என்று சொல்லக்கூடிய வியாழனுக்கு 5, 7, 9. இப்போ இதில் 5ஆம் வீடும் 9ஆம் வீடும் ஸ்பெஷல் பார்வை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம எடுத்துக்கிட்டது நம்ம ஆட்ட நாயகனாகிய சனி பகவான். இவருடைய பார்வை கும்பத்தில் இருக்கிறச்சே செவ்வாயினுடைய 2 வீடுகளை அவர் பார்ப்பார். காரணம் 3ஆம் பார்வையாக மேசத்தையும் 10ஆம் பார்வையாக விருச்சிகத்தையும் அவர் பார்வையிடுவார். 3ஆம் பார்வை உங்களுடைய வீட்டுக்கு 5ஆம் வீடு மேச வீடு, அந்த வீட்டை பார்க்கின்றார். அந்த வீடு அவருக்கு நீச வீடு. இதில் இன்னொரு வேடிக்கை என்னன்னு சொன்னால், செவ்வாயும் சனியும் ஒருவருக்கொருவர் பகைவர்கள் இருந்த போதிலும் சனி தன்னுடைய 2 வீட்டிலே அந்த எதிரியாகிய செவ்வாய்க்கு ஒரு வீட்டை உச்சம் பெற அனுமதிக்கிறார். அதே போல் செவ்வாய் தன்னுடைய 2 வீடுகளிலே ஒரு வீட்டில் இந்த சனி பகவானுக்கு நீச்சத்தை கொடுத்து விடுகிறார். இப்போ இந்த நீச வீடு தான் மேசமான உங்களுடைய 5ஆம் வீடு. உங்களுக்கு அது யோக வீடு. 5ஆம் வீடு என்பது பூர்வ புண்ணிய வீடு. அந்த பூர்வ புண்ணிய வீட்டை இந்த சனி பார்வையிடுகின்றால் அது நீச வீடாக இருக்கின்றது. இப்போ நீச வீட்டை சனி பார்க்கின்ற காரணம் உங்களுடைய நிச்சத்தன்மை விலகுமே தவிர இந்த குலதெய்வ வழிபாடுகள் உள்ள சிக்கல்கள் இதில் விடுபடும், இதிலிருந்து விலகி விடுகிறது. அந்த சிக்கல் விலகி குலதெய்வத்தினுடைய அருள் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த 3ஆம் பார்வையான சனியினால் உங்களுக்கு கிடைக்கப் பெறுகிறீர்கள். எல்லாவற்றுக்குமே ஒரு அருள் வேணும் இல்லையா? அதாவது சொல்லுவாங்க, சாமி கொடுத்தாலும் பூஜாரி கொடுக்கணும் இல்லையா அப்படிம்பாங்க.
சாமி ஒரு பக்கம் கொடுத்துட்டா கூட பூசாரி எடுத்து கொடுத்தா தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதுபோல் ஒரு பழமொழி சொல்லுவான், சாமி கொடுத்தாலும் வரம் கொடுத்தாலும் பூசாரி கொடுக்கணும் இல்லையா அப்படிம்பாங்க. அதுபோல் அந்த கிராமத்தில் பழமொழிகள் இதெல்லாம். இந்த சனியினுடைய பார்வை. அப்போ இந்த இடத்துல 5ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் உங்களுக்கு அடிப்படை ஜாதகத்தில் வலுவிழந்து இருந்த போதிலும் கூட இந்த 3ஆம் இடத்துல வந்த சனி அவருடைய 3ஆம் பார்வையினால், 3ஆம் இடத்துக்கு வந்த சனி 3ஆம் பார்வையினால் உங்களுடைய 5ஆம் இடத்தை நோக்குவது, அந்த வீடு சனிக்கு நீச வீடு என்ற காரணத்தினாலே அந்த வீட்டை வலுவடைய செய்வார் பார்வை பலனாக. இப்போ சாமியோட அருள் இருக்குதோ இல்லையோ, பூசாரி உங்களுக்கு சாமிகிட்ட வரம் வாங்கி தருவதற்கு தயாராக இருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு. ஆக 5ஆம் வீடு வலுவடைகின்றது. இந்த 3ஆம் பார்வையினாலே 5ஆம் வீட்டிலே இருந்த சிக்கல்கள் விலகுது. இப்போ 7.5 சனியில் பிள்ளைகள்லாம் உங்களுக்கு ஏற்கு மாறாத்தான் நடந்திருப்பாங்க. வயது வந்த பிள்ளைகள் கூட 1-2 சில குடும்பங்களில் ஜம்ப் ஆகி போயிருப்பாங்க. அவ்வளோ நாள் வளர்த்து ஆளாக்கி பாடுபட்டதுக்கு பலன் சில பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கே துரோகம் செஞ்சு ஜம்ப் ஆயிடுவாங்க. அது காதல் விவகாரம் கேட்டா அப்படி சொல்லுவாங்க. ஆக என்னதான் இருந்தாலும் இந்த காதலை தாய் தகப்பனுக்கு தெரியப்படுத்தி செய்ய வேண்டுமே தவிர இந்த தாய் மனதை அல்லாட வச்சு பதபதைக்க வச்சு செஞ்சிருப்பாங்க. இப்படிப்பட்டதெல்லாம் இருக்கும். சில பிள்ளைகள் போகணும்னு எத்தனிச்சு போக முடியாமலும் இருப்பார்கள். இப்போ அந்த பிள்ளைகளுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொன்னால், நீச வீடாகிய 5ஆம் வீடு உங்களுக்கு 5ஆம் வீடு புண்ணிய வீடு. சனிக்கு நீச வீடு என்பது அவருடைய 3ஆம் பார்வையினால் ஏற்படுகின்ற காரணத்தினால தன்னுடைய 3ஆம் இடத்தை பார்க்கின்றார். அவருக்கு இருக்கிற இடத்துலேருந்து 3ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால பிள்ளைகளால் உங்களுக்கு இப்பொழுது பெருமை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும். எந்த பிள்ளையினால் நீங்கள் அவதிப்பட்டீர்களோ அதே பிள்ளையினால் உங்களுக்கு இப்போது பெருமையும் வெகுமதியும் கிடைக்கக்கூடிய ஒரு கட்டமாக இந்த பார்வை அமைத்து கொடுக்கின்றது. ஆக 3ஆம் இடத்துல சனி வந்ததனால குடும்பம் உருப்படும், குலதெய்வ அருள் கிடைக்கும், பிள்ளைகள் மேம்பாடு அடைவார்கள். பிள்ளைகள் வேலையெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்ன அந்த பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும். பிள்ளைகளுக்கு வரம் தேடி அலைந்து கொண்டிருக்கின்ற தாய் தகப்பனுக்கு, அதாவது அந்த தாய் தகப்பனில் ஒருத்தர் தனுசு ராசியாக இருக்கணும். அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த பிள்ளைகளுடைய வரன் முடிவு செய்யப்படும், திருமணம் சிறப்பாக நடந்தேறும். அதே போல் தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த 7.5 சனியில் படாத பாடுபட்டு நொஞ்சு நூலாகும் பொழுது சரியாக சாப்பிட்ருக்க முடியாது. மன வேதனைகளால் சாப்பாடே மறந்து போயிருக்கும். சில பேருக்கு என்ன செய்வது ஏது செய்வது என்று அறியாமல் முடித்து கொண்டு சாப்பாடு தண்ணி இல்லாமல் கூட அலைச்சல் திருச்சலாக இருந்திருப்பீங்க. அதனால் ஏற்பட்ட வாய்வு தொந்தரவு, அல்சர் ப்ராப்ளம் இந்த கட்டத்தில் சனி பார்க்கின்ற காரணத்தினால இவைகளிலிருந்து நிவாரணம் பெறுவீர்கள். 5ஆம் வீடு இவ்வளவு விஷயத்தையும் கொடுக்கின்றது. இல்லை குழந்தை இல்லாமல் இருப்பாங்க. தனுசு ராசியிலே பிறந்தவன் அல்லது தனுசு ராசியிலே பிறந்தவள் கல்யாணம் கழித்து 7 வருஷம் ஆச்சியா, இன்னும் பிள்ளையே பிறக்கலை. இதுக்கு ஒரு தடையாக இருந்தது என்ன? சோசியத்துல எல்லாம் நிறைய கேட்டு 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 சலிச்சு போச்சு. இப்போ பிறக்கும் நாங்கள் ஒன்றுமே பிறக்கலையா. நாங்களும் மருத்துவ செலவெல்லாம் பண்ணி பார்த்துட்டோம், எதுவும் நடக்கலை. கோயிலாக அலைஞ்சதான் மிச்சம், ஆஸ்பத்திரியாக அலைஞ்சதான் மிச்சம் அப்படின்னு ஏங்கி கொண்டிருக்கின்ற அந்த தம்பதிகளுக்கு இந்த காலகட்டத்திலே நல்ல அருமையான குழந்தை பேரை உண்டு செய்வார் இந்த சனி. இந்த சனியினுடைய பார்வை அந்த மாதிரி உங்களுக்கு ஜொலிக்க செய்யும். ஆக சமுதாயத்திலே இந்த உங்களுடைய சொந்த பந்தங்களால் விரட்டியடிக்கப்பட்டிருப்பீர்கள். அதே சமுதாயம், அதே உறவினர்கள் மீண்டும் உங்களுடைய தயவை நாடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். யாரெல்லாம் உங்களை தூக்கி போட்டு மிதிச்சாங்களோ அவங்களெல்லாம் உங்கள் காலடியிலே விழக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சனியின் பார்வை உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. அடுத்தபடியாக அவருடைய 7ஆம் இடத்தை பார்ப்போம். 7ஆம் பார்வை இருக்குல்ல, அதையும் பார்க்கணும் இல்லையா? தனுசு ராசி ஆகிய உங்களுக்கு அவருடைய 7ஆம் பார்வை உங்களுக்கு 9ஆம் வீட்டை பார்க்கின்றார். உங்களுடைய 9ஆம், அதாவது பூர்வ புண்ணிய வீட்டையும் பார்க்கின்றார், உங்களுடைய பாக்கிய வீட்டையும் பார்க்கின்றார். பாக்கியம் என்பது இந்த வீடு அவருக்கு பகை வீடு, பகையான வீடு, சிம்மம்.
இதுக்கு அதிபதி சூரியன். இந்த சூரியனுடைய வீட்டை பார்க்கின்றார். ஆகையினால் இந்த உங்களுடைய தனுசு ராசியிலே பிறந்தவருடைய தோப்பனாருக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகள் இன்னும் கூடுமே தவிர குறையாது. இந்த இடத்துல தகப்பன் வர்க்கம் அவ்வளவு சிறப்படைய இயலாது. அவளுக்கு மருந்து மாத்திரைகள் கடுமையாகவே தேவைப்படும். உடல்நலக் கோளாறுகள் சிக்கலாகத்தான் இருக்கும். இந்த பார்வை அவ்வளவு சிறப்பு அல்ல. தன் 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். உடல்நலக் கோளாறுகளால் அவதிப்படக்கூடிய கட்டமாக விளங்கும். அல்லங்கில் பணியில் இருக்கக்கூடிய அந்த தோப்பனாருக்கு அவருக்கு ஏதாவது பணியில் சிக்கல்கள், குழப்பங்கள், அல்லங்க வில்லங்கம், ஏதோ ஒரு வகையில் வில்லங்கம் இவையெல்லாம் ஏற்பட காரணமாகின்றார் இந்த சனி. ஆகையினாலே அந்த இடத்தில் தோப்பனார் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தோப்பனார் வர்க்கங்களுக்கும் இது சரியில்லை. ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு வீழ்ச்சி கட்டமாக, உங்களுடைய உயர்வு அவர்களுக்கு வீழ்ச்சி, இப்படியாகத்தான் விளங்கும். தோப்பனார் வர்க்கங்கள் ஒவ்வொருத்தராக கொஞ்சம் சரிவை காணக்கூடிய கட்டமாக இருக்கும். அதே சரிவு உங்களுக்கு உயர்வு நிலைமை உயர்ந்து கொடுக்கக்கூடியதாக அமையும். இந்த தோப்பனார் வர்க்கத்தில் உள்ள பங்காளிகளெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை பண்ணத்தான் செய்வாங்க. இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குமே தவிர அவர்களுக்கு அல்ல. பங்காளி பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பாக வந்து சேரும். அடுத்தபடியாக அவருடைய 10ஆம் பார்வை செவ்வாயினுடைய 2 வீட்டை அவர் பார்க்கிறார். சனி சூரியனுடைய வீட்டையும் பார்க்கிறார். சூரியன் ராஜா, செவ்வாய் என்பவன் இளவரசன். இந்த இளவரசனுடைய இன்னொரு வீடு என்பது விருச்சிகம். 10ஆம் பார்வையாக பார்க்கின்றார். 10ஆம் பார்வை இந்த வீடு உங்களுக்கு அயன சயன போக பாக்கியம். இப்போ தான் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய நபர் நீங்கள். நான் சொன்னது அயன சயன போகம் என்ற ஒரு கட்டத்தை எங்கே குறிக்கின்றது. போக வீடு அப்படிங்கிறது செலவு வீடு, போக வீடு. இந்த வீட்டை அவர் பார்க்கின்ற காரணத்தினால சனி பார்த்தால் அந்த வீடு இது வலுவடையுமா அப்படின்னு கேட்கறதுக்கு அது இதை இந்த வீட்டை வலுவடைய செய்யும் அப்படி வச்சுக்கங்க கணக்கு. இது வேறு கணக்கில் சொல்லணும். அது அப்படி சொல்லாமல் நான் வலுவடைய செய்யும். வலுவெடுத்தால் என்ன ஆகும்? செலவுகள் அதிகரிக்கும். செலவு வீடு தானே, செலவுகளை அதிகரிக்கும். அதே போல் சாப்பாடு விஷயங்கள், அதாவது அயன சயன, உண்ண உடுக்க படுக்க தூங்க, இவைகளுக்கு உண்டான செலவுகள் அதிகரிக்கும். ஆக இந்த செலவுகளை நீங்கள் தெய்வீக தேவாலய தரிசனங்கள், தீர்த்த யாத்திரை, திருமணம் போன்ற சுபகாரியங்கள், இப்படிப்பட்டதாக ஏழை எளியவர்களுக்கு உதவக்கூடிய தன்மையிலே போய்விட்டால் இந்த செலவுகள் மன திருப்தியை கொடுக்கும். அல்லங்கில் ஒரு காலி இடத்தை வாங்கி போட அல்லது வீடு கட்ட இந்த மாதிரி செலவுகளை நீங்களே உண்டு பண்ணி கொண்டு விட்டால் அந்த இதர செலவுகள் அப்படி ஏற்படாது. அடுத்தபடியாக போகம் என்று ஒன்று கணக்கு வருது. இந்த போகம் என்பது பெண்கள் சல்லாபங்கள். இந்த பெண்கள் சல்லாபத்தையும் இது அதிகமாகவே கொடுப்பார். 3ஆம் இடத்து சனி 10ஆம் பார்வையாக உங்களுடைய 12ஆம் இடத்தை நோக்குகின்ற காரணத்தினால பெண்கள் தொடர்பு இந்த காலகட்டத்தில் வலுவடையும். என்ன சாமி இப்படி சொல்றிய? நான் பட்ட பாடு எனக்குள்ள தெரியும், படாத பாடுபட்டு இப்போத்தான் மூச்சு விட தொடங்கியிருக்கிறேன், எனக்கெங்க பெண்ணாவது ஏதாவது கிடைக்கிறதாவது அப்படின்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் அப்படி இருந்தீங்க, ஒரு கட்டத்தில் இப்படி வாரீங்க, அவ்வளோதான். நிலைமைகள் மாறும் பொழுது மனிதனுடைய எண்ணங்கள், திசைகள் எல்லாமே மாறுபாடு அடைந்து விடுகின்றது. எல்லாவற்றுக்கும் காரணம் கிரகங்களுடைய சுழற்சி தான். இந்த சுழற்சியினால் ஏற்படக்கூடிய திருப்பங்கள் நிறையா. எத்தனையோ பிச்சைக்காரங்க பணக்காரங்களாக மாறுறாங்க, பணக்காரங்க ஏழைகளாக மாறுறாங்க. இவைகள் அனைத்தும் நாம் திட்டமிட்டால் நடக்குது. அது கிரகங்களுடைய கையில் இருக்குது. கிரகங்களுடைய ஒவ்வொரு அசைவும் இந்த மாதிரி கொண்டு சேர்த்து விடுகின்றது. ஆக போகம் என்ற வகையிலே பெண்கள் சுகத்திற்காகவும் நீங்கள் செலவு செய்ய வேண்டியது வரும். ஆத்துக்காரி இருந்தாலும் வேற பெண்ணை நாடி செல்லக்கூடிய வாய்ப்பு அது தேடி வரும். நீங்கள் நாடி செல்வீர்கள்.
இப்படிப்பட்ட கட்டமாக இது இந்த சனியினுடைய பார்வை அமைந்திருக்கின்றது. பட்டபாடு என்ன, அதெல்லாம் மறந்து போயிடும். அது நிலைமை உயரும் பொழுது அது மறந்து விடுகிறது. இது மட்டும், இந்த சுகம் மட்டும் முன்னால் தெரியும். இப்படிப்பட்ட புதிய பெண்கள் வரவு சேர்க்கைகள் எல்லாம் உண்டு. தொழில் ரீதியாக, அதே சமயத்தில் வியாபார ரீதியாக, பணியில் செய்யக்கூடிய இடங்களில், இப்படிப்பட்ட இடங்கள்ல எல்லாம் அது முக்கியமாக அக்கம்பக்கத்து வீடுகளில் கூட இந்த சம்பவம் ஏற்பட்டு விடும். இதில் கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கத்தான் செய்யணும். இதுக்கு வேறு வழி இல்லை, நீங்கள் தான் உஷாராக இருந்து கொள்ள வேண்டும். ஆக 3, 7, 10ஆம் பார்வையினால் உங்களுடைய 5ஆம் வீடு, 9ஆம் வீடு, 12ஆம் இடத்தை நோக்குகின்றார். 5ஆம் இடத்தை பார்ப்பது உங்களுக்கு யோகம், 9ஆம் இடத்தை பார்ப்பது உங்களுடைய தோப்பனார் வர்க்கத்திலே பிரச்சனைகளை உண்டு செய்யும். உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்ப்பது செலவுகள் அதிகரிக்கும். அதே சமயத்தில் புதிய பெண் தொடர்புகள் வலுக்கும், அதுக்கும் நீங்கள் செலவு செய்வீங்க என்பதை இந்த பார்வையின் மூலமாக விளக்கப்படுகின்றது. ஆகையினால் எதை எப்படி கவனமாக இருந்து கொள்ள வேண்டுமோ அதற்கு தகுந்தவாறு நடந்து கொண்டால் நன்மை உங்களுக்கே, வாழ்க்கை வாழ்வதற்கே வருங்காலம் உங்களுக்கு. நன்றி, வணக்கம்.